நேரம் ரங்கையா திண்ணையில வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருந்தான். சீதா உள்ள அடுப்பு பத்த வச்சு அதுல சோள ரொட்டிய சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. அவ செய்யற வேலையில ஏதாவது குறை சொல்லிட்டு போலாமே அப்படின்னு ரங்கையா சமையல் அறைக்குள்ள வந்தான். சீதா, என்ன இது ஒரே புகையா வந்துகிட்டு இருக்கு? அடுப்புல விறக அப்படி நொந்தி வைக்க கூடாது. தனித்தனியா வச்சு காத்து போக இடம் கொடுத்தாதான் காத்து போய் நெருப்பு நல்லா எரியும். இத்தனை வருஷம் ஆச்சு சமைக்க ஆரம்பிச்சு, ஒரு அடுப்பு பத்த வைக்க தெரியுதா? காலையிலே எழுந்திருச்சு வீட்டு வாசல பெருக்கி வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு மாட்டு கொட்டைய சுத்தம் செஞ்சு மாடுங்களுக்கு புல்ல போட்டு பாலை கறந்து உங்களுக்கு சோள ரொட்டிய சுட்டு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். விறகு ஈரமா இருக்கிறதுனால சரியா எரிய மாட்டேங்குது. முதல்ல சமையலறையில உங்களுக்கு என்ன வேலை? வெளியில போய் உக்காருங்க. ரங்கையா கோவமா, வீட்டுல எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காத போது நான் போய் வெளியில உக்காந்து என்ன பண்ண போறேன்? நேத்து சாயந்தரம் மாட்டு கொட்டாயில இருந்து சாணிய ஒழுங்கா எடுத்தியா? அப்படியே விட்டுட்டு வந்துட்ட. ராத்திரி மாடுங்க தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு யோசிக்க நிறைய இருக்கு. ஊரை பத்தி யோசிக்கணும், உலகத்தை பத்தி யோசிக்கணும். எல்லா வேலையும் நீ செய்யறன்னு திமிரு அதிகமாயிடுச்சா? எனக்கு ஒண்ணும் திமிரு கிடையாது. வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, ஆனா குறை சொல்ல மட்டும் வந்துருவீங்க. பேசாம நீங்களே போய் அந்த மாட்டு கொட்டாவை சுத்தம் செஞ்சு கொண்டு வாங்க. அப்ப தெரியும் அந்த வேலை இருக்கிற கஷ்டம். கையும் உங்களுக்கு வேலை செய்யாது, வாய் மட்டும் நல்லா வேலை செய்யுமே. வாயிலேயே அப்படியே கோட்டையை கட்டிடுவீங்களே. நேத்து பக்கத்து வீட்டுல கூரிய சரி பண்ணும்போது நீங்க நின்னு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னீங்களாமே. ஊருக்காரங்களும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே நான் சொல்றது புரியல. நான் சொல்றபடி செஞ்சா அவங்க செய்யற வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்றேன். சரி எனக்கு எதுக்கு? ஒரு துண்டை கொடு. ஊர் எல்லையில தூர் வர்ற வேலை நடக்குதான். அங்க வேலை சரியா நடக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன். இப்ப நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க செய்யற வேலையில குறை கண்டுபிடிக்க போறீங்களா? அவங்களே ஊரோட நல்லதுக்காக ஏதோ இலவசமா அவங்க உழைப்ப கொட்டுறாங்க. நீங்க போய் முடிஞ்சா ஏதாவது உதவி செஞ்சுட்டு வாங்க. மத்தவங்கள குறை சொல்லிட்டு வராதீங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ சொல்லாத. சீக்கிரமா சமைச்சு வை, வந்த உடனே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு ஊர் இலையில வேலை நடக்கிற இடத்துக்கு போனா. அப்போ வர வழியில பார்வதி தலையில மண்ணு சுமந்துகிட்டு பாவம் பெருமூச்சு வாங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ரங்கையா அவளை தடுத்து நிப்பாட்டி, பார்வதி, என்ன இப்படி நடக்கிற? தலையில இவ்வளோ கனத்தை சுமக்கும் போது காலை ஒட்டி வச்சு நடக்க கூடாது. காலை கொஞ்சம் தள்ளி வச்சுதான் நடக்கணும். அப்பதான் கனம் தெரியாம இருக்கும். இது கூட உனக்கு தெரியாதா என்ன? அது கேட்டதுமே பார்வதி, ரங்கையா என்ன, அந்த ஆத்துல இருந்து இந்த மண்ணை வாரி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள என் உசுரே போற மாதிரி இருக்கு. இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லாம பேசாம இந்த மண்ணை கீழே இருக்க உதவி செய்யலாம்ல. அத கேட்டதும் ரங்கையா, ஐயோ, இப்பதான் குளிச்சுட்டு புது துணிய போட்டுட்டு வந்திருக்கேன். மண்ணை தொட்டா துணியெல்லாம் மண்ணாயிடாது. தலைய நல்லா நிமித்தி வச்சு நட, அப்பதான் கணம் தெரியாது. அப்போ பார்வதி அவளுடைய மனசுக்குள்ள, உதவி செய்ய முடியாதவன் உபதிரவம் மட்டும் கொடுக்க வந்தானாமா. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். ரங்கையா ஆத்தங்கரையோரமா போனா. அங்க ராமையா மண்வெட்டிய வச்சு மண்ணை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி அந்த மண்ணை கூடையில போட்டு கரையில கொண்டு வந்து போட்டா. வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால எல்லாரும் வேர்வை சொட்ட சொட்ட வேலைய பார்த்தாங்க. ரங்கையா கரையோரமா ஒரு மரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். டே ராமையா, இப்படி தோண்டுனா அந்த மண்ணு அசையுமா? கடப்பாறைய நேரா வச்சு பள்ளம் தோண்ட கூடாது, கொஞ்சம் சாச்சி வச்சு தோண்டு. அப்பதான் அந்த மண்ணு கொஞ்சம் அசைஞ்சு கொடுக்கும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா உனக்கு மண்ணை எப்படி தோண்டணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. யாராங்கய்யா, இப்பதான் வந்தியா? வந்து ஒரு தடவை இந்த கடப்பாறைய எடுத்து நீ சொன்ன மாதிரி சாய்வா இறக்கி காட்டு. மழை தண்ணி இல்லாம பாரு, மண்ணெல்லாம் கல்லு மாதிரி இறுகி போயிருக்கு. காலையில இருந்து நானே பள்ளம் தோண்டி தோண்டி கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு. அங்க நின்று எல்லாத்தையும் வாயில பேசலாம், ஆனா செஞ்சு காட்டுறது கஷ்டம். இங்க வந்து நீ செஞ்சு காமி, அப்புறம் நான் ஒத்துக்கறேன். ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, என்னாலலாம் உங்களை மாதிரி எல்லாம் பள்ளம் தோண்ட முடியாது. நீங்க உங்க பலத்தை பயன்படுத்தி வேலை பார்க்கறீங்க, நான் என்னோட அறிவை பயன்படுத்துறேன். அறிவை பயன்படுத்தினா பலம் அவ்வளவா தேவைப்படாது. ஆனா எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலி, இல்லைன்னா நானே இறங்கி வேலைய பார்த்துடுவேன். அங்க மண்ணை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு ரங்கையா சொன்னது கேட்டு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஏன் ரங்கையா, என்ன ஊரோட நல்லதுக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராமையண்ண உங்களை விட வயசுல பெரியவரு,
அவரே ஊருக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனா நீங்க உழைக்கிறதும் இல்லாம எங்க வேலையில குறை சொல்றதுக்காக வந்து நின்னு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏமா லக்ஷ்மி, நான் சொன்னதுல உனக்கு கோபம் வந்துடுச்சா என்ன? நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். நீயும் பாரு, அந்த மண்கூடைய தூக்கி தூக்கி ராத்திரி உனக்கு இடுப்பு வலி வரப்போகுது. நான் சொல்ற மாதிரி தூக்குனா இடுப்பு வலி வராது, கொஞ்சம் சாய்வா வச்சு தூக்குமா. லக்ஷ்மி மண்கூடைய கீழே போட்டு, அண்ணா உன்னால முடிஞ்சா கீழே இறங்கி வந்து வேலையை பாரு. காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம ஊருக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னமோ வந்து ஒசரத்துல நின்னுக்கிட்டு எங்க வேலையை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. கேட்ட எங்க நல்லதுக்குன்னு சொல்ற. எங்க நல்லதுக்குன்னா கீழே இறங்கி வந்து ஒரு கூட மண்ணையாவது தூக்கி போடு. வாய் மட்டும் நல்லா கிளியுதே. நான் ஒண்ணு இங்க சும்மா நிக்கல. உங்களுக்கு எவ்வளோ ஆழத்துக்கு இதை தோண்டணும், எவ்வளோ அகலமா இந்த மண்ணை எடுக்கணும், இதெல்லாம் தெரியாது. மேல இருந்து பார்க்கவும் தான் நான் அளவை சரியா சொல்றேன். உள்ள இருந்து பார்த்தா இதெல்லாம் தெரியாது தானே. சரி சரி, நான் எதனா சொன்னா தப்பா எடுத்துக்கிறீங்க, நான் கிளம்புறேன். ரங்கையா அப்படி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். ராமையா லட்சுமி ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு கவலைப்பட்டாங்க. விடுமா லக்ஷ்மி, அவன் அப்படிதானே, வாய் மட்டும்தான் பேசும், கை வேலை செய்யாது. என்னைக்காவது ஒரு நாள் அவனே பாடத்தை கத்துப்பான். விடு, நாம நம்ம வேலைய பாப்போம். இப்படியே ஒரு வாரம் போச்சு. 2 நாள் தொடர்ந்து இடைவிடாம மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்ததுனால தெருவெல்லாமே சேசேரா ஆயிடுச்சு. அப்போ ரங்கையா அவனுடைய வயல்ல விளைஞ்ச வேர்க்கடலை மூட்டையை எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு பக்கத்து ஒரு சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான். வண்டி இப்ப ரொம்ப கனமா இருந்துச்சு. ரங்கையா வண்டிய ஓட்டிக்கிட்டு ஆத்தங்கரையோரமா ஒட்டி இருக்கிற தெருக்கிட்ட வந்தான். அங்க மண்ணு தண்ணி கலந்து சேர் இருந்துச்சு. வண்டி அந்த தெரு பக்கம் போன உடனேயே வண்டியோட இடது சக்கரம் அந்த சேத்துல பாதி முழுகிடுச்சு. மாடு எவ்வளவுதான் இழுத்தாலும் வண்டி அங்கிருந்து நகரவே இல்ல. ரங்கையா ஹோய் ஹோய்னு சொன்னாலும் மாடுங்க அங்கிருந்து அசையவே இல்ல. கடைசியில வேற வழி இல்லாம அவன் வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த இடதுபுறமா இருக்கிற சக்கரத்தை வெளியில கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அது அவனால அசைக்க கூட முடியல. அவனுடைய துணி உடம்பு எல்லாமே சேரா ஆச்சு. ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கே இந்த வேர்க்கடலைய கொண்டு போய் விக்கலனா எனக்கு நஷ்டமாயிடுமே. இந்த சக்கரம் வேற முழுசா புதஞ்சிடுச்சு. யாருன்னா உதவி பண்ணா நல்லா இருக்கும். அப்பதான் வயல் வேலைக்கு போய்கிட்டு இருந்த ராமையா, பார்வதி, லட்சுமி 3 பேரும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்தாங்க. சேத்துல மாட்டிக்கிட்டு இருந்த ரங்கையாவை பார்த்து அவங்க உதவி செய்யல. அதுக்கு பதிலா கரையிலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரங்கையாவுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அப்பாடா, ராமையா, லக்ஷ்மி, பார்வதி, நல்லதா போச்சு. 3 பேரும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, என் வண்டி சக்கரம் இந்த சேத்துல மாட்டிக்கிச்சு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வண்டிய தள்ளணும்னா சேத்துல மாட்டின சக்கரம் சீக்கிரம் வெளியில வரும். ராமையா, லக்ஷ்மி, பார்வதி 3 பேருமே ஒருத்தங்க பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. ரங்கையாவுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப ராமையா ரங்கையாவை பார்த்து, ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சேத்துல சக்கரம் மாட்டினதுக்கு அப்புறமா அங்கேயே நின்று வண்டியை தள்ளினா அந்த சக்கரம் எப்படி மேல வரும்? சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு கல்லு வச்சு சக்கரத்துக்கு பின்னாடி ஒரு கட்டைய முட்டு வச்சு அப்புறம் அந்த கட்டைய தூக்குனா சக்கரம் வெளியில வரப்போகுது. இது கூட தெரியல. தப்பு தப்பா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு உனக்கு மூளை வேலை செய்யாதா? ரங்கையா பதட்டமா, ராமையா, கணக்கு சொல்ற நேரமா இது? இங்க பாறை எதுவும் இல்ல, கட்டையும் எதுவும் கிடைக்கல. நான் சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க நின்னு அறிவுரை சொல்றதுக்கு பதிலா நீங்களே கீழே இறங்கி அந்த கட்டைய கொண்டு வந்து வண்டிய மேல ஏத்தி விடலாம் இல்ல? லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, என்ன ரங்கையான, நாங்க சேத்துல இறங்குனா எங்க துணியே சேராயிடும்ல. நாங்க உதவி செய்யறதை விட எப்படி பண்ணணும்னு உனக்கு சொன்னா போதும், நீ செஞ்சிடுவல்ல. அந்த கயிறை மாட்டோட கழுத்துல எப்படி மாட்டி இருக்க பாரு. அதை இழுத்தனா மாடு பின்னாடி தான் வரும், முன்னாடி எங்க இருந்து போகும். கயிறை கொஞ்சம் இலக்கமா விட்டு அந்த மாட்டை இடதுபுறமா கொஞ்சம் அசைய சொல்லு. அப்ப அந்த சக்கரம் சரிஞ்சு இந்த பக்கமா வந்துரும்ல. அப்போ ரங்கையா அதே பண்ணி, லக்ஷ்மி, இடது பக்கம் பெரிய பள்ளம் இருக்கு. வண்டி அந்த பக்கம் தள்ளினா வண்டி கவுந்துடும். அங்க நின்னு சொல்லிக்கிட்டே இல்லாம வந்து உதவி செய்யலாம் இல்ல? அப்பதானே வண்டி வெளியில வரும். அப்போ பார்வதி கிண்டலாம், அட நீ வேற என்னென்ன விஷயம் தெரியாம, அன்னைக்கு நான் நடந்து போகும்போது இப்படி நடக்காதமா, இப்படி நடந்தா உனக்கு கணம் தெரியாது அப்படின்னு சொன்னியே. இப்ப அந்த வண்டியை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு உனக்கு தெரியலையா? கொஞ்சம் இடுப்ப குனிஞ்சி தள்ளாம நல்ல நிமிர்ந்து வச்சு தள்ளுனா வண்டிய, அப்ப தானா வெளியே வரும், இடுப்பு வலி கூட வராது. அப்ப ரங்கையா கவலையா, ஏமா பார்வதி,
அன்னைக்கு ஏதோ நான் இலவச அறிவுரை கொடுத்தேன்னு இன்னைக்கு நீயும் அறிவுரை மட்டும்தான் கொடுப்பியா? வண்டி சக்கரத்தை சேத்துல இருந்து எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து உதவி செய்யறத விட்டுட்டு நான் சொல்ற மாதிரியே கரையில நின்னு எனக்கு அறிவுரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது கேட்டு ராமையா, என்ன ரங்கையா, இப்ப புரியுதா? ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது குறை சொல்றது மட்டும் இல்லாம எட்ட நின்னு அறிவுரை மட்டும் கொடுத்தா கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு. கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு தேவை அறிவுரை கிடையாது, இறங்கி யாருன்னா உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்க்கும் போது உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அறிவுரை சொல்லி அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது. ரங்கையா கையெடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிடு ராமையா, இது வரைக்கும் நான் யாருக்கும் உதவி பண்ணதில்ல. ஆனா நான் தான் புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு அறிவுரை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்படி பண்ணா கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காம கீழே இறங்கி வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. இது என்னோட 6 மாச உழைப்பு. அப்பதான் சீதா ரங்கையாவுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தா. அவ அங்க நிலைமைய பார்த்து என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா. என்னங்க, என்னாச்சு? வண்டி சக்கரம் மாட்டிக்கிச்சா? ராமையண்ண, என் வீட்டுக்காரு ஏதாவது பேசி உங்க மனசு கஷ்டப்படுத்திருந்தா அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது எங்களுடைய 6 மாச உழைப்பு. தயவு செஞ்சு அவருக்கு போய் கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ண. சீதா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. உன் புருஷனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு தான் நாங்க இங்கே நின்னுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாத, அவருக்கு அறிவு வந்துருச்சு. நாங்களும் இறங்கி உதவி செய்யறோம். ராமையா, லக்ஷ்மி, பார்வதி கூட சீதாவும் சேர்ந்து சேத்துல இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கமா வண்டியோட சக்கரத்தை பிடிச்சுக்கிட்டு, தள்ளுங்க 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 அப்படின்னு ராமையா சொன்னதும் எல்லாரும் மொத்த பலத்தையும் சேர்த்து வண்டியை தள்ளி மேல கொண்டு வந்துட்டாங்க. மாடும் பலமா வண்டி இழுத்துக்கிட்டு மேல கொண்டு வந்துருச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரங்கையா கையெடுத்து கும்பிட்டு, உங்க எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இத்தனை நாளா நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாம வெறும் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். இந்த ஆத்தோட தூர் வர்ற வேலையில நாளையில இருந்து நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறேன். ராமையா ரங்கையாவோட தோள்ல கைய போட்டு, இந்த மாற்றம் தான் எங்களுக்கு வேணும் ரங்கையா. நம்ம ஊரோட நல்லதுக்காக எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டாதானே நம்ம ஊரு நல்லா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரங்கையா கையெழுத்து கும்பிட்டு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு வண்டி அங்க இருந்து சந்தைக்கு கொண்டு போனா. அத பார்த்து மத்தவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து யாருக்குமே ரங்கையா அறிவுரையே கொடுக்கல. முடிஞ்சா களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது கூட உதவி செய்யறனாலும் பரவாயில்ல, ஆனா அறிவுரை சொல்ற பேருல கஷ்டப்படுறவங்கள அவமானப்படுத்த கூடாது. அப்படி பண்றது தப்பு. ஊரு எல்லையில இருக்கிற ஒரு ஓட்டு வீடு அது. அந்த வீட்டுல பண்டிகை களை கட்டிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டு வாசல்ல கலர் கலர் கோலங்கள், வீட்டோட கதவுல மாயில தோரணம், பூ தோரணத்தோட பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சமையலறையில சீதா மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா, ராதா பலகாரத்தை சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. கௌரி அவசர அவசரமா வீடு முழுக்க அங்க இங்கன்னு சுத்தி வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. சீதா, அந்த எண்ணெய் கிண்ணத்தை என்கிட்ட கொடு. என்ன இது, மாவு இவ்வளவு தண்ணியா இருக்கு. இதுல தட்டி அதிரசம் போட்டா எண்ணெய உறிஞ்சிக்காதா? என்ன சொன்னாலும் பதில் பேசாம உம்முன்னு பாத்துக்கிட்டே இரு. இல்லங்கத்த, நான் சரியாதான் கலந்துருக்கேன். இந்தாங்க எண்ணெய். ஏன் அத்த, இந்த பண்டிகைக்கு என் புருஷன் எனக்கு புது பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாரு. நீங்க என்னமோ பழைய பட்டுப்புடவையே கட்டிக்கோன்னு சொல்றீங்க. இது நியாயமா? நியாயம் அநியாயம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். உன் புருஷன் எங்கேயோ வெளியூர்ல போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம வீட்டுல எவ்வளவு செலவாகுது, என்ன கஷ்டம் இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? வீட்டுல ஏற்கனவே நிறைய செலவு இருக்கு. போன வருஷம் விளைச்சல் சரியா வரவே இல்ல. ஏற்கனவே ராமையாவுக்கு நிறைய கடன் வேற இருக்கு. இதுல இப்போ புது பட்டுப்புடவை எதுக்கு? மாமாவுக்கு என்னாச்சு அத்த? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு. ஆனா என்னமோ அரிசி முட்டையை வண்டியில வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? சீதா பதட்டமா, ஒண்ணும் இல்ல ராதா, அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியல போல. நீ தீய குறை, எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கு. ஆமா ராதா, சீதா சொன்னது உண்மைதான். ராமையாவுக்கு வயசாகுது இல்லையா, அதான் கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படுறான் போல. சரி சரி கௌரி, நீ என் அறையில இருக்கிற அந்த நகைப்பெட்டியை எடுத்துக்கிட்டு வா. நாளைக்கு வரலட்சுமி விரதம் இல்லையா, அம்மனுக்கு என்னோட தங்க வளையல போடலான்னு இருக்கேன். சரிம்மா, இதை இப்பவே எடுத்துட்டு வரேன். கௌரி உள்ள போனா. அத்தை, அந்த தங்க வளையல உங்க அம்மா உங்களுக்காக கொடுத்ததில்ல, நல்ல கனமா இருக்கும். இந்த காலத்துல அந்த மாதிரி வளையல செய்யறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அன்னபூர்ணி அம்மா பெருமையா,
ஆமா ராதா, அதை எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு கொடுத்தது. 5 பவுன் இருக்கும். என் உசுரே போனாலும் சரி, அந்த வளையல மட்டும் எதுக்காகவும் நான் இழக்கவே மாட்டேன். அப்பதான் வெளியில இருந்து வளையலுமா வளையலு, கலர் கலரான வளையலு அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ராதா சந்தோஷமா, அத்தை கோபால் வந்துட்டான் போல, நான் போய் கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு வரேன். சரி சரி போ, ஆனா பேரம் பேசி வாங்கு, சும்மா பணத்தை வீணாக்காத. சீதா நீயும் போமா, பண்டிகை நாளாச்சே, நீயும் கையில வளையல் போட்டுக்கோ. அது கேட்டு சீதா, வேணாத்த, என் கையில தான் பழைய வளையல் இருக்குல்ல, இப்ப எதுக்கு புதுசு? பண்டிகை நாள் வெறும் கையோட இருக்க கூடாதுமா, போய் போட்டுக்கோ. சீதா ராதா 2 பேருமே வெளியில போனாங்க. கோபால் அவனுடைய வளையல் கொடிய கீழே இறக்கி பலவிதமான வளையல்களை அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருந்தான். வாங்கம்மா வாங்க, நான் பட்டணத்துல புதுவிதமான வளையல் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருக்கேன். மண்ணு வளையலும் இருக்கு, கண்ணாடி வளையலும் இருக்கு, எது வேணும்? கோபாலு, அந்த பச்சை கலர் வளையல காட்ட, என் புடவைக்கு மேட்சா இருக்கும். சரிங்கம்மா. சீதாம்மா நீங்க பாருங்க, எப்பவும் வாங்குற மாதிரி மண் வளையல் வாங்காம கண்ணாடி வளையல் வாங்குங்க. அப்போ சீதா பொறுமையா, வேண்டாம் கோபாலு, எப்பவுமே குடுக்கற மாதிரி சிகப்பு வளையல் கூட போதும். ஏம்மா இப்படி சொல்றீங்க? முந்தா நேத்து சந்தையில உங்க வீட்டுக்காரரை பார்த்தேன், ரொம்ப அசதியா இருந்தாரு. உடம்புக்கு எதனா முடியலையா என்ன? சீதா பதட்டமா, அவரு நல்லாதான் இருக்காரு கோபாலு, நீ வளையல கூட. சீதாவோட கண்ணுல இருந்த பயத்தை ராதா கவனிச்சா. ஆனா அந்த நேரத்துல கௌரி சமையல் அறையில இருந்து பதட்டமா வெளியில ஓடி வந்தா. அவளுடைய முகம் வாடி போச்சு. அம்மா, அன்னபூர்ணம்மா. அன்னபூர்ணம்மா சமையல் அறையில இருந்து, என்னடி பெட்டியை கொண்டு வந்தியா இல்லையா? கௌரி பயந்துகிட்டே, அம்மா அந்த பெட்டியில. அன்னபூர்ணம்மா வெளியில வந்து, என்னடி என்ன திக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? பெட்டியில நீங்க வச்சிருந்த அந்த வளையல காணோமா? என்னது, வளையல காணுமா? சரியா பாத்தியா? பார்த்தம்மா, மத்தது எல்லா நகையும் இருக்கு, ஆனா அந்த வளையல் மட்டும் இல்ல. அன்னபூர்ணி அம்மா பதட்டமா அவளுடைய அறைக்குள்ள போய் பார்த்தாங்க. பின்னாடியே சீதா ராதா 2 பேரும் போனாங்க. கோபாலு வாசல்ல நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தான். அறையில அந்த பெட்டி திறந்திருந்துச்சு. அதுல அந்த தங்க வளையல் இல்ல. அன்னபூர்ணம்மா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, ஐயோ ஐயோ, என் வளையல், எங்க அம்மா எனக்காக கொடுத்த வளையல், நேத்து ராத்திரி கூட நான் பார்த்தனே, காலையிலக்குள்ள எப்படி மறைஞ்சு போச்சு? அத்தை பதட்டமாகாதீங்க, இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். எப்படி இருக்கும் ராதா? அது என்ன கை கால் முளைச்சு நடந்தா போயிடுச்சு, யாரோ எடுத்திருக்காங்க. அன்னபூர்ணம்மாவோட பார்வை முதல்ல கௌரி மேலதான் போச்சு. கௌரி, நேத்து அந்த அறைய பெருக்குனது நீதானே? சாயந்தரம் அங்க விளக்கு வைக்க வந்ததும் நீதானே? உண்மையே சொல்லு, அந்த வளையல் எங்க? கௌரி அழுதுகிட்டே, இல்லம்மா நான் பாக்கலம்மா, உங்க காலை வேணும்னாலும் நான் பிடிக்கலம்மா, அந்த வளையல நான் கண்ணார பாக்க கூட இல்ல. அப்ப வளையல் எங்க போச்சு? இந்த வீட்டுல வெளியாலும் இருக்கிறது நீதான். சின்ன வயசுல இருந்து பெத்த பொண்ணு மாதிரி உன்னை பாத்துக்கிட்டா ஏன் முதுகுலியா நீ குத்துற? அத்தை, கௌரி அப்படிப்பட்டவ இல்ல, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீ சும்மாரு சீதா, உனக்கு எல்லாரும் நல்லவங்கதான், உலக அறிவே இல்ல உனக்கு. ராதா நீ சொல்லு, நேத்து மதியம் கௌரி தானே அந்த அறையில இருந்தாதான், ஆனா இல்ல கீனா இல்ல. கௌரி, ஒழுங்கா வளையல குடுத்துரு, இல்ல இப்பவே ஊர் பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டுவேன். அங்க உன் கௌரவமும் போகும், எங்க கௌரவமும் போகும். அம்மா, நான் எடுக்காத பொருளை பத்தி எப்படி சொல்றது? நான் எடுக்கலம்மா. அன்னபூர்ணம்மாவுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. நீ எடுக்கலனா வேற யார் எடுத்திருப்பாங்க? இந்த வீட்டுல இருக்கிறது நாங்களும் ராமையாவும் மட்டும்தான். ராமையா வயலுக்கு போயிட்டான், நான் சமையல் அறையில இருந்தேன், மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும்தான். அன்னபூர்ணம்மா பார்வை இப்ப ராதா மேலதான் போச்சு. ஏ ராதா, நேத்து அந்த வளையல பார்த்த நீ ரொம்ப ஆசைப்பட்டல்ல, எனக்கு வேணும்னு கேட்ட, நான் முடியாதுன்னு சொன்னேன். அந்த கோவத்துல ஏதாவது? ராதா ரொம்ப கோவமா, அத்தை பார்த்த வார்த்தையை விடுங்க, நான் இந்த வீட்டு மருமக, திருடி இல்ல. உங்க வளையல் மேல எனக்கே ஆசை வரப்போகுது. எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணு கம்மியா போடல, ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. அப்ப அந்த வளையல் எங்க போச்சு? ஆகாயத்துல பறந்து போச்சா, இல்ல பூமிக்குள்ள பொதிஞ்சு போச்சா? சீதா அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. அவ உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது, அவ உதடெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. என்னடி சீதா, சில மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கிற? வீடு முழுக்க தேடு போ. நீங்க 2 பேரும் முதல்ல எங்க இருக்குன்னு போய் தேடுங்க போங்க.
அத்தை வேண்டாம் அத்தை, அவங்க 2 பேரையுமே அவமானப்படுத்தாதீங்க. அந்த அந்த வளையல் அந்த வளையல் என்ன என்ன அந்த வளையல்? அந்த வளையல் தொலைஞ்சு போகல அத்தை. தொலையிலையா? அப்ப எங்க இருக்க? உன்கிட்ட இருக்கா? சீதா கண்ணுல கண்ணீரோட, அது என்கிட்ட இல்ல அத்தை. என்னடி சொல்ற? உன்கிட்டயும் இல்ல, வீட்லயும் இல்ல, தொலைஞ்சு போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நேரத்துலதான் வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த கோபால் மெதுவா உள்ள வந்தான். அம்மா பெரியவங்க நீங்க, நான் எதனா சொன்னா மன்னிச்சிடுங்க. குறுக்க பேசுறேன்னு கோவப்படாதீங்க. ஏண்டா கோபாலு, நீ இன்னுமா போகல? எங்க வீட்டு சண்டை உனக்கு எதுக்குடா? அம்மா ஒன்றும் இல்லம்மா, எனக்கு சீதாவை பார்த்த உடனே ஒன்று ஞாபகம் வந்துச்சு. நேற்று நான் சந்தைக்கு போனப்போ அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் கிட்ட சீதாமாவை பார்த்தேன். ஆஸ்பத்திரி கிட்டியா? சீதா ஊரை தாண்டி போறது அதிசயம்தான். அவ ஆஸ்பத்திரியில என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? கோபாலு, நீ இப்போ தயவு செஞ்சு போயிடு. என்ன சொல்ல விடுங்கம்மா, உண்மையை மறைச்சா அது தீயா சுடும். அம்மா, அன்னைக்கு சீதாம்மா ஒரு சேட்டுக்கடை வியாபாரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அன்னபூர்ணம்மா சீதாவை கோவமா முறைச்சாங்க. சீதா, கோபால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? அவன் சொல்றது உண்மையா? அப்ப அந்த வளையல நீ பட்டணத்துல கொண்டு போய் வித்தியா? எதுக்கு? அவ்வளவு பெரிய செலவு என்ன வந்துச்சு? வீட்ல உனக்கு என்ன குறை இருக்கு? சாப்பிட சாப்பாடு இல்லையா? கட்டிக்க புடவை இல்லையா? சீதா அழுதுகிட்டே, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, அந்த வளையலை எடுத்தது நான் தான். அக்கா, நீயா? ஏக்கா, உனக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு? சீச்சி, நான் பெத்த என் பிள்ளைங்களை விட உன்னை நம்பினே. மூத்த மருமகன குடும்பத்தோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சனே. என்ன ஏமாத்தி அந்த வளையல கொண்டு போய் வித்த என்ன பண்ண? யாருக்கு கொடுத்த அந்த பணத்தை? உன் பிறந்த வீட்டுக்கு கொடுத்தியா? இல்லத்த, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்ப என்ன பண்ண? வாயை திறந்து சொல்லு, இல்ல இப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். அப்பதான் அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. எல்லாரும் வாசல் பக்கம் திரும்பினாங்க. ராமையா வாசல் செவருல சாஞ்சி நின்னுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப அசதியா இருந்தான். ராமையா, எப்படா வந்த? உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கான்னு பாருடா. ராமையா மெதுவா நடந்து அவங்க அம்மா முன்னாடி வந்து நின்னான். சீதாவை எதுவும் சொல்லாதம்மா, அவ அந்த வளையல அவளுக்காக எடுக்கல, எனக்காக தான் எடுத்தா. உனக்காகவா? அந்த வளையல் உனக்கு எதுக்குடா? ராமையா கவலையா, கடந்த 6 மாசமா எனக்கு நெஞ்சு வலிமா, சரியா மூச்சு விட முடியல, வயல்ல வேலை பார்க்க முடியல. உன்கிட்ட சொன்னா அப்பா போனதுக்கு அப்புறம் குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் சுமக்கிற பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலைப்படுவல்ல, அதனாலதாம்மா யாருக்கிட்டையுமே சொல்லல. அன்னபூர்ணமா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த விஷயம் சீதாக்கு மட்டும்தாம்மா தெரியும். முந்தானேத்து ராத்திரி நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சு, கையில காசு இல்ல, ஆஸ்பத்திரிக்கு போயே ஆகணும். அதனால நானும் சீதாவும் வேற வழி இல்லாம. அப்ப சீதா அவங்க அத்தை கிட்ட, அவர் இல்ல அத்தை, அந்த வளையல எடுத்தது நான் தான். எனக்கு வேற வழி இல்ல, மருந்துக்கு நிறைய பணம் செலவாச்சு. உங்ககிட்ட சொல்லி எடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், அதனால சொல்லாம எடுத்துட்டோம். விளைச்சல் பணம் வந்ததும் அதை மீட்டு திரும்ப வச்சிடலான்னு தான் நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுமா, இந்த குடும்பத்தோட மூத்த பிள்ளையா, குடும்பத்தோட எல்லா பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கணும். ஆனா இப்படி எதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிற நகையை கொண்டு போய் அடகு வைக்கிற நிலைமை, இதுல சீதா தப்பு எதுவும் இல்லம்மா. அப்படின்னு ராமையா நடந்தத சொன்னான். பைத்தியக்காரி, ஏன் இப்படி பண்ண? என் பிள்ளைய விட அந்த தங்க வளையல் எனக்கு ரொம்ப முக்கியமா போயிடுமா? வியாதினா அதை வெளியில சொல்லணும், அதை மறைச்சு வைக்க அதன்னு திருட்டுத்தனமா? நீங்க கவலைப்படுவீங்க என்ன? குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா வருத்தப்படதான் செய்வேன். அதுக்காக வியாதி இருக்கிறத மறைச்சிட்டா அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நான் உசுரோட இருப்பேனா? நீ வளையல் எடுத்ததுல எனக்கு எந்த கோவமும் இல்ல, ஆனா அவனுக்கு வியாதி இருக்குன்னு மறைச்சியே அதுலதான் எனக்கு கோவம் இருக்கு. கௌரி, என்ன மன்னிச்சிடுமா, நகையை காணுங்கிற அவசரத்துல ஏதோ உன்ன தப்பா பேசிட்டேன். நீ நேர்மையான பொண்ணுன்னு தெரியும், ஏதோ வாய் தவறி பேசிட்டம்மா. பரவாயில்லம்மா, பெத்த அம்மா மாதிரி இருக்கிற நீங்க 2 வார்த்தை சொன்னதுல எனக்கு ஒன்னும் ஆயிட போறதில்ல. உண்மை தெரிஞ்சதுல அதுவே போதும். ஏமாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டுல யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அதை மறைச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? பணத்துக்கு என்ன பிரச்சனை? எங்க அப்பா கிட்ட கேட்டு எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. இல்ல ராதா, குடும்பத்தோட கௌரவம் போயிடாதா? வீட்டு பொம்பளைங்களோட நகையை வித்து வியாதிய சரி பண்ணா அசிங்கம் இல்லையா? இதுல அசிங்கம் என்னடா இருக்கு? நம்ம வாழ்க்கை நமக்கு சொந்தம். சீதா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, ஆனா இனிமே இப்படி எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்காத.
அன்னபூர்ணம்மா அவங்களுடைய தங்க நெக்லஸ கொடுத்து, ராதா இத அந்த வட்டி கடையில கொண்டு போய் கொடுத்து அந்த வளையல மீட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் இவனுக்கு தேவையான மருந்து பழம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துரு. ஆனா அத்தை, உங்க நகை. சும்மா இரு சீதா, என் கழுத்துல நகை இல்லைனாலும் பரவாயில்ல, என் புள்ள உயிரோட இருக்கணும், என் மருமக சந்தோஷமா இருக்கணும், அதுவேதான் எனக்கு ரொம்ப பெரிய நகைக்கு சமம். அம்மா நீங்க உண்மையிலேயே அன்னபூர்ணா தேவிதாம்மா. ஐயாவுக்கு சீக்கிரம் சரியாயிடும், நான் வரேன். கோபால் அங்கிருந்து போயிட்டான். ராதா வந்து சீதாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, அக்கா இவ்வளவு கஷ்டத்தை உன் மனசுல நீ சுமந்துகிட்டு இருக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியல, நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான். சீதா சிரிச்சுக்கிட்டே, என் தங்கச்சிக்கு கோவம் அதிகம், ஆனா மனசு வெண்ண மாதிரின்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. ராதா நீ போய் மாமாவுக்கு குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு வா. கௌரி நீ போய் சீதாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடு. பாவம் காலையில இருந்து பயந்து செத்துருக்கா இவ. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு சத்தத்துல பண்டிகை கால மறுபடியும் வந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் நேரம் அன்னபூர்ணி அம்மா துளசி மரத்துக்கிட்ட விளக்கேத்தி வைக்கும் போது சீதா ராதா 2 பேரும் கூட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அன்னபூர்ணி அம்மா சாமி கிட்ட, கடவுளே நகையை காணுங்கிற பதட்டத்துல என் மருமகளுகளை நான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன், தயவு செஞ்சு என் குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கப்பா. ராமையா வீட்டோட திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய முகத்துல இப்ப கவலையோ பயமோ இல்ல. தான் பொண்டாட்டி, தான் அம்மா, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் இப்ப அவனுக்கு இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஒருத்தங்க பிரச்சனையை இன்னொருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கும் போதுதான் அது கூட்டு குடும்பமா இருக்கும். அந்த கூட்டு குடும்பம் எல்லாருக்கும் ஆதரவாவும் இருக்கும்.